மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சென்னை உட்பட நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய பாதுகாப்புக்காக தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதோடு இந்த பயங்கரவாத துயர சம்பவத்திலே உயிரிழந்த நம் சகோதர சொந்தங்களுக்கு ஆழ்ந்த வேதனையும் அனுதாபத்தையும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மா இறைவன் திருவடி நிழலிலே சாந்தி அடைய இங்கே எங்களின் சார்பிலும் வேதனையும் ஆழ்ந்த இரங்கலையும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்கள் பணியை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெறுவதில் உழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதில் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று ஒருவர் தொடர்ந்து அடம் பிடித்துக் கொண்டே இருப்பதை, தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல நடிப்பவர்களை எப்படி எழுப்பது என்பதை போல தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து வருகின்ற இயலாமையின் அடையாளமாக இருக்கிற, தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி வருகிற பேட்டி நாயகர் என்ற டிடிவி தினகரன் அவர்கள், அவர் பேட்டி கொடுப்பதை பற்றி யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் மக்கள் தான் இவருடைய பேட்டியை பார்த்து பார்த்து சலித்து போய் இதற்கு ஒரு எண்டு கார்டு கிடையாதா என்று வேதனையோடு கேட்பது இவருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா என்று நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு 1-2 தொலைக்காட்சிகளிலே தப்பி தவறி இவருடைய பேட்டி வெளிவருவதால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மேலும் காலை, மதியம், மாலை என்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வருகின்றாரே, அந்த தகுதியை அவருக்கு வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பும், மாண்புமிகு அம்மா அவருடைய செல்வாக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உழைப்பும் தியாகத்தால் தான் இவர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினர் என்ற தகுதியை பெற்றதை மறந்துவிட்டு இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும், அதிமுக தொண்டர்களையும், அதிமுக தலைமையையும் சிறுமைப்படுத்தி பேசுவதோடு அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று அவரும் ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு மேலே உதாரணத்துத்தான் பார்க்கிறார். ஆனால் அதை நம்பத்தான் இங்கே யாரும் தயாராக இல்லை. நீங்கள் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் உங்களுக்கு இனிமேல் தமிழக அரசியலில் இடமில்லை என்பதுதான் மக்கள் கடந்த தேர்தல்களிலே அவருக்கு அளித்திருக்கிற தீர்ப்பு. பாரத ரத்னா புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா உயிரையே கொடுத்து வளர்த்த கட்சி, இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து தொண்டர்களின் கட்சியை ஒரு சாமானிய தொண்டராக அர்ப்பணிப்பு உணர்வோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று வழிநடத்தி வருவது ஜனநாயகத்தினுடைய பெருமை மிகு அடையாளம் என்று இந்த உலகம் சொல்லுகிறது, இந்திய திருநாடே சொல்லுகிறது, தாய் தமிழ்நாட்டில் 8 கோடி உலக தமிழர்கள் சொல்லுகிறார்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டரின் தலைமையிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய சகாப்தம் படைக்கும். இதை இந்த தமிழகம் உருவாக்கும், தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாது. தினந்தோறும் தொலைக்காட்சிக்கு முன் உட்கார்ந்து கொண்டு எந்த மக்கள் பணியை பற்றியும் சிந்திக்காமல் இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒப்பாரி வைத்து வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு தம்பியாக இருந்து சொல்லுகிறேன், உங்க டைட்டிலை மாத்துங்க, உங்களுடைய டைலாக் மாத்துங்க. உங்க 70mm ரீல் படம் தமிழ்நாட்டில் அப்பயாவது எடுபடுதா, ஓடுதா என்று பார்ப்போம். அதை விடுத்து அரைத்த மாவையே தினந்தோறும் நீங்கள் அரைத்துக் கொண்டே இருந்தால்
பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யாரும் தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பற்றி நீங்கள் ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவருக்கு சிறு விளக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்புதான் கூட்டணியை இறுதி செய்தார் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தலிலே குறுகிய கால அந்த அவகாசத்திலே தான் தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. நீங்கள் எல்லோரும் அதை நன்றாக அறிவீர்கள். நாங்கள் 75 பேர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியாக இன்றைக்கு மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே. அதே போன்று நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் 1-2 மாதங்களுக்கு முன்புதான் பொதுச் செயலாளர் தேர்தல் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஜனவரி மாதத்திலே தான் கூட்டணியை தலைவர்கள் இறுதி செய்வார்கள். அதற்குள்ளாக அறவேக்காடு அண்ணன் அவசரமாக ஏமாற்ற பார்த்தீர்கள், அப்படி போய்விட்டது இப்படி போய்விட்டது என்று தனக்குத்தானே அவர் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் என்றால் அது இவராகத்தான் இருக்கும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பற்றி செயல்பாடுகளை பற்றி நீங்கள் நீலி கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல என்ன பிரச்சனை என்றால் சம்பந்தம் இல்லாமல் சம்மன் இல்லாமல் ஆஜராகிற இந்த தலைவர் நிச்சயமாக ஒரு அரசியல் மரபுக்கும் இலக்கணத்திற்கும் உரியவராக ஒரு இலக்கணத்தோடு செயல்படுகிற ஒரு அரசியல்வாதிகளுக்கு அழகல்ல. மேலும் கொடநாடு வழக்கு சட்டத்தின் ஆட்சி நடத்திய எடப்பாடியார் சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்ததை இந்த நாட்டும் இந்த நாட்டு மக்களும் நன்கறிவார்கள். எப்போது பார்த்தாலும் கொடநாடு வழக்கு என்னாச்சு என்று பூச்சாண்டி எத்தனை நாளைக்குத்தான் காட்டுவீர்கள்? அதற்காகத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சேலம் பொதுக்கூட்டத்திலே கொடநாடு வழக்கை காட்டி பூச்சாண்டி காட்ட முடியாது என்று விளக்கம் அளித்ததோடு மட்டுமல்ல, மதுரையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே விமான நிலையத்திலே நாங்கள் எல்லோரும் அவரோடு இருக்கிற போதுதான் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் கூட்டுறவுத்துறை செல்லூர் ராஜ் அவர்கள், அண்ணன் டிவி ராஜேஷ் சிதப்பா அவர்கள், நாங்கள் எல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் இங்க இருக்கிற சரவணன், இங்க இருக்கிற தமிழரசன், இங்க இருக்கிற அன்னபூர்ணம் தங்கராஜ், ராமகிருஷ்ணன், இங்க இருக்கிற ஏகேபி, இங்க இருக்கக்கூடிய வெற்றிவேல், இங்க இருக்கக்கூடிய திருப்பதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கிற போதுதான் பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார், கொடநாடு வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டியதுதானே, சட்ட நடவடிக்கை மக்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கையோடு அந்த கோரிக்கை வைத்தார்கள். இது குறித்து இதுவரை யாரும் அதை பற்றி பேசுவதில்லை, வாயும் திறப்பதில்லை. எப்படி பருவமழை காலத்திலே புயலை பற்றி பேசி வருவார்களோ அதே போல இந்த அரசியல் பருவமழையாக எப்போதாவது அவர்களுக்கு தோன்றினால் இந்த கொடநாடு வழக்கு என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அரசியல் பருவமழையிலே கொடநாடு வழக்கை என்ற புயலை நீங்கள் எத்தனை முறை கிளப்பினாலும் சட்டத்தின் துணை கொண்டு மக்களின் ஆதரவோடு இந்த கொடநாடு வழக்கு புயலை மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை என்று மக்களினுடைய ஆதரவோடும், ஏனென்றால் பலமுறை அவர் மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்திலே நின்று சட்டத்தின் துணை கொண்டு அவர் நிரபராதி என்று அவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார், நிரபராதி என்று தீர்ப்பை பெற்றிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வீட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பற்றிய ரகசிய தகவல்களை படித்து கிழித்தறிந்தோம் என்று மீண்டும் மீண்டும் ஒரு பச்சை பொய்யை எத்தனை முறை திருப்பி சொன்னாலும் யாரும் நம்ப போவதில்லை. ஏனென்றால்
2011 அம்மா முதல்வராக இருந்த அந்த 10 ஆண்டு காலத்துல இவர் அம்மா அவர்களுடைய அடிப்படை உறுப்பினர் உள்பட, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இவர் கூட யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அம்மா அவர்களால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆகவே அம்மா அவர்களின் வீட்டு வாசற்படியே மிதிக்க முடியாத சூழ்நிலையில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இவருக்கு முகவரி கொடுத்த கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் தலைமையையும் சிறுமைப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்றை நான் அண்ணன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பிள்ளை போல் வளர்த்தார்களே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், அந்த தெய்வ தலைவிக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்தீர்கள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நன்கு அறிவார்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள். உங்களை பிள்ளை போல் வளர்த்து ஆளாக்கிய அம்மா அவர்களுடைய பதவிக்கே ஆசைப்பட்டு நீங்கள் அம்மா அவர்களுக்கு செய்த துரோகம் கடவுள் அம்மாவிடத்திலே காட்டி கொடுத்த காரணத்தினால அம்மா அவர்களுக்கு செய்திட்ட துரோகத்திற்காக நீங்கள் இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அரசியலிலே நீங்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது, பொது வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் நீங்கள் அம்மாவுக்கு செய்த அந்த பாவம், அதிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, நீங்கள் எத்தனை குட்டிகரணம் அடைத்தாலும் அம்மா அவர்களுக்கு செய்த பாவத்திலிருந்து, அந்த பாவ புண்ணியத்தினுடைய தீர்ப்பிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அதற்கு நீங்கள் எத்தனை பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விட்டாலும், கதைகளை சொன்னாலும், கற்பனைகளை சொன்னாலும், உங்களை நம்புவதற்கும் உங்களை பின்தொடர்வதற்கும் யாரும் தயாராக இல்லை. உங்களை நம்பி இனி யாரும் பின்தொடர போவதில்லை. தமிழ்நாட்டு மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நம்மை எப்படியாவது கரை சேர்ப்பார் என்று காத்திருக்கின்ற 1-2 நபர்களும், உங்களுக்கு பின்னால் அதீத நம்பிக்கையோடு கவலையோடு பயணிக்கிற நிர்வாகிகளும் உங்களுடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கையினால, இந்த பழிவாங்கும் நடவடிக்கையினால, போகாத ஊருக்கு வழி சொல்லுகிற இந்த நடவடிக்கையினால அவர்களும் உங்களை விட்டு விலகுற நேரம் காலம் வந்திருக்கிறது. ஆகவே 2026 தேர்தலோடு உங்கள் அரசியல் பயணத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். நீங்கள் இப்போதாவது இது பற்றி உணர்வதற்கு, சிந்திப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு, கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு, கடல் எப்ப வத்துறது, கருவாடு எப்ப கிடைக்கிறது? அது மாதிரிதான் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு குடல் வற்றி இறந்து போனதை போல இன்றைக்கு பகல் கனவு கண்டுகொண்டு இன்றைக்கு அவதூறு பேசுவதே தன்னுடைய அரசியலுடைய கடமையாக நினைத்து பேசி வருகிற அண்ணன் அவர்களே, ஒரு டைட்டிலை மாற்றுங்க, ஒரு சப்ஜெக்டை மாற்றுங்க, உங்களுடைய டைலாக்கை மாற்றுங்க, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க. இப்ப கொக்குடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை, கடலும் வத்தாது, கருவாடும் கிடைக்காது, குடல் வச்சு செத்து போன அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விரக்தியின் உச்சத்திலே, துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற அந்த இயலாமையின் வெளிப்பாடை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே மக்களுக்கு ஏதேனும் சேவை செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி நீங்கள் இனியும் தொடர்ந்து விமர்சித்தால் அது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகல்ல. ஏனென்றால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம். அவர் கிடைத்திருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சுதந்திர வரலாறு, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சுதந்திர வரலாறு முடிவுரை எழுதப்பட்டிருக்கும்.